பட்டியலும் கொடுத்துட்டேன். அது உங்களுக்கு அப்படியே தெரியும். மாச்சனூர் வன்னியர்கள், காங்குப்பு வன்னியர்கள், மூலமாத்தூர் வன்னியர்கள், தேவசப்பு வன்னியர்கள், அந்த பூத் அப்படியே தெரியும் உங்களுக்கு. இந்த பூத்தை லிஸ்ட் எடுத்து நீங்க அதை எடுத்து 1 நம்பர் 2 நம்பரை போட்டு இதெல்லாம் வன்னியர் கொடுத்தோம். அசோகன் வட்டத்துல 10 வன்னியர் கொடுத்து இருக்கு. 100% வன்னியர் 10 பூத்து. 10 பூத்துல 1000 ஓட்டுன்னா அப்படியே சொல்லிய 10,000 ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கு என்ன வழி நம்ம பண்ணணும்? அதுக்கு தேவை ஏற்பட ஒன்றிச்சலம் பண்ணணும். அசோகன் சரி எல்லாம் ஒன்றிச்சலம் தயவு செஞ்சு இந்த ஒரு மாசம் நம்ம விட்டு 4 நாள் விட்டுருக்காரு. தான் அந்த மாநில பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை போட்டு இந்த தகவலை கட்சியாக சொல்லுங்க. 10 புள்ளி ரத்து பண்ணவாசி நம்ம திமுக பண்ணவாசி நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சோம், இதனால நம்ம எவ்வளவு வேலை வாய்ப்பு போச்சு, எவ்வளவு பள்ளி டாக்டர் எடுத்துக்கணும். 3000 டாக்டர் இந்த 4 வருஷத்துல 3000 டாக்டர் போச்சு. பல் டாக்டர் 6000 பேர். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிதல் கண்டிப்பா புரிதல் அது கண்டிப்பா ஓட்டு நம்மளுக்கு மாறும். நீ என்னதான் சொல்லி என்னதான் செஞ்சாலும் ஓட்டு நம்மளுக்கு விடாது. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. எடப்பாடியார் இருந்தால் தான் அந்த 20 வாங்க முடியுன்றத மக்கள் மத்தியில் ஆணித்தரமா நீங்க அடிச்சு சொல்லுங்க. ஒரு பலராம பண்ணார் கிட்டத்தட்ட எத்தனை ஊராட்சி, எத்தனை கிராமம்? 7 ஊராட்சியில 12 கிராமத்துல மீட்டிங் போட்டோம், தண்ணி பிரச்சாரம் பண்ணோம். அது எஃபெக்ட் வந்துச்சு. அது என்ன எஃபெக்ட்? பாவம் பண்ணா அப்படி ஒரு கிராமத்தில் போய் கிராம பாசல அந்த ஒரு 60 பேர் சுரேஷ் ஒன்றியத்தில் 60 பேர் உட்காந்தாங்க. இந்த சப்ஜெக்ட் சொல்லுவா அந்த 60 குடும்பம் நம்மளுக்கு ஓட்டு போட தயாராகுது. இது மாதிரி நம்ம போய் சொன்னோம். அதே மாதிரி மற்ற ஜாதிக்கிற இடத்துல இப்போ நாயுடு அங்கே என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம சமுதாயத்தை போய் கேட்டோம். 10.5 ரத்து பண்ணியாச்சு, நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நாயுடு கேட்டாலும் மொழியத்தாலும் என்னன்னா சொல்லு சமூக நீதி அதான் ஜாதி வரையும் கணக்கெடுக்க சொல்லி எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் நான் கேட்டதுன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. இப்ப எல்லா ஜாதியும் இடஒதுக்கீடு கேட்டுறோம். உன் ஜாதிக்கு மட்டும் என் ஜாதிக்கு மட்டும் இல்ல, உன் ஜாதி கூட இடஒதுக்கீடு ஜாதி வரையும் கணக்கெடுத்து 10 நாயுடு 10 கூட 5 மொழியர்கள் 5 மொழியர்கள் செட்டில் வேலை வாய்ப்பு தான் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த செய்தியை நீங்க போய் சொல்லணும். திமுக அரசு வன்னியனை வஞ்சித்தது மட்டும் நீ மக்களுக்கு எடுத்து சொல்லுப்பா. வன்னிய கிராமத்துல அது நமக்கு பிளஸ் பாயிண்ட் வருதா இல்லையா மட்டும் நீ பாத்துங்க. இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றியத்துக்கு பொறுப்பேற்ற பொறுப்பாளர்கள் இன்று முதல் தங்கள் பணியை துவக்க வேண்டும். இன்னைக்கு அங்க போய் அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் ஒன்றியத்துல கூப்பிட்டு இந்த வன்னியர் கிராமத்தில் இந்த திமுக இந்த துரோகம் பண்ணிச்சு, இவ்வளவு இடம் போச்சு, இவ்வளவு இடம் வந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு ஒடிங்க. ஒடிச்சிங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மக்கள் ஆதரவு தராங்க. எதாவது இந்த மோலாட்சியின் ஓட்டு கேட்டதெல்லாம் வேட்பாளர் கேட்டுட்டோம். ஒரு ஊரா மோலாட்சியின் வேட்பாளர் ஓட்டு கேட்டது அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஆனா நம்ம மணி கிராமத்தை நோக்கி நீ போனோம். அது தேவை எப்படி வந்துச்சு நானால ஒரு நிர்வாகி முக்கிய நிர்வாகி போய் அவர்கிட்ட பேசணும். நீங்க கிராமத்தை நோக்கி போங்க. கிராமத்தை நோக்கி வன்னியர் பூத்து 100 பூத்துல வன்னியர் பூத்து லிஸ்ட் எடுத்துட்டு போனா இந்த 100 பூத்துல அவன் திமுக வாங்கிறது ஒரே ஒரு 50 ஓட்டு தான் ஒரு பூத்துக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம அப்பதான் நினைச்சு பார்ப்போம், ஓ வன்னியருக்கு நம்ம செஞ்ச துரோகம் எலெக்ஷன்ல வன்னியருக்கு ஓட்டு போடலான்ற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்க வைக்க நீங்க பணியாற்ற வேண்டும். எந்த யாருநேரம் முடிச்சல யாருனே இருக்கும் அந்த எண்ணத்தை திமுக உணர்த்தணும்னா நீங்க இப்போ ரவுண்ட் கஷ்டப்பட்டு நம்ம போயிடுச்சு. நம்ம சமுதாயம், நம்முடைய எளிய சமுதாயம் இனிமேல் படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க போகணும். அந்த அது ஒரே நான் எல்லா இடத்துலையும் போட சொல்றேன். நான்